ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரீசெண்டாக நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களை நம்ம சுருக்கமாக என்பிசிஐ அப்படிம்போம். இவங்க ஒரு புது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த மாதிரினா, இப்போ நம்ம ஃபோன்பே, கூகுள் பே, அதுக்கப்புறம் பேடிஎம், இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஏதாவது பயன்படுத்துனீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துவீங்க? பணம் அனுப்புறதுக்கு பயன்படுத்துவீங்க, பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவீங்க. இது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஆப்பில் நிறைய சர்வீஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும், அப்படிதானே? இப்படி பயன்படுத்தும் போது இந்த சர்வர் பிரச்சனை ஏற்படுது. அதனால நாங்கள் ஒரு புது ரூலை வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். எப்போ இருந்துன்னா 1 ஆகஸ்ட் 2025 முதல் நாங்கள் சொல்ல போகிற இந்த விஷயம் அமுலுக்கு வரும் அப்படின்ட்டுருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்துலேயே 2-3 மாதத்தில் யூபியோட சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சர்வரை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அடிக்கடி நடக்கிறதுனால என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு அறிவிப்பும் வெளியிடுறாங்க. 1 ஆகஸ்ட் 2025 முதல் நாங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாத்தையும் நாங்கள் லிமிட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற விஷயமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஐ மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணுவோம், அப்படி தானே? ஸோ அந்த லிமிட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அன்லிமிட்டடாக இருந்துச்சு, இப்போ அதில் வந்து ஒரு லிமிட்டை கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பேக் எடுத்திருப்பீங்கள்ல, இப்போ எல்லாமே வந்து ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும்தான் நடக்கும், பீக்கான டயத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி என்பிசிஐ சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் செக் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதையும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கும் ஒரு லிமிட் கொடுக்க போகிறாங்க. ஃபைனலி இந்த அக்கௌண்ட் லிஸ்டிங், எத்தனை அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ்க்கு மேலே தெரிஞ்சிக்க முடியாது. இந்த 4ம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம்னா யூபிஐ வந்து எந்த விதத்துலையும் டவுன் ஆகாது அப்படின்னு என்பிசிஐ சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த லிமிட்லாம் வந்திருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரௌசர் இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரௌசர், அந்த ப்ரௌசரில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன், நீங்களும் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஏஆர்சி ப்ரௌசர். இதில் நியூ யூபிஐ ரெகுலேஷன் எஃபெக்டிவ் ஆகஸ்ட் 1, 2025 இதுதான் தலைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ ரெகுலேஷன், அதாவது நம்ம வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறோம்ல, அதே பணத்தை அவர் வந்து ரிசீவ் பண்ணுறாருல, அதுக்கு பேக்ரவுண்டில் செயல்படக்கூடியது தான் வந்து நம்ம ஏபிஐ. ஸோ இதைத்தான் வந்து முடக்கி போட்டுருது. ஸோ இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் என்பிசிஐ தடலடியாக எல்லா இடத்துலையும் ஒரு லிமிட்டை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு லிமிட் என்னென்னா பேலன்ஸ் செக். இதை வந்து அதிகபட்சமாக ஒரு 50 தடவை நம்ம பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் ஒரு ஆப் வழியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே டைமிங், அதாவது நீங்கள் என்ன சொன்ன மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்லாம் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஆட்டோ பே ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு ஆட்டோ பே ஃபெசிலிட்டி இருக்குது. அதை நீங்கள் போட்டு வைப்பீங்கள்ல, அப்போது அந்த மாதிரி அந்த டயத்தில் நடக்கக்கூடியது வந்து தள்ளி போகலாம். அதாவது பீக்கான அவராக இருந்தால் அந்த டயத்தில் இந்த ஆட்டோ பே நடக்காது. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் செக், இதுக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது பெர் டிரான்சாக்ஷனுக்கு 3 தடவை செக் பண்ணிக்கலாம், அதுவும் 2 மணி நேரம் இடைவெளி. பார்த்துக்கோங்க, அது என்ன போட்டிருக்காங்க, லிமிட்டட் டு 3 செக்ஸ் பெர் டிரான்சாக்ஷன் வித்தின் 2 hours, 2 மணி நேரத்துக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் லிஸ்டிங், யூசர் கேன் செக் லிங்க்டு அக்கௌண்ட் ஒன்லி 25 டைம்ஸ் பெர் ஆப் பெர் டே. இந்த லிங்க்டு அக்கௌண்ட்டை செக் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குல்ல, அதுவும் லிமிட் பண்ணிட்டாங்க. 25 டைம்ஸ் தான் பண்ண முடியும் பெர் ஆப்புக்கு, அதாவது யூபி ஆப், தேர்ட் பார்ட்டி யூபி ஆப். ஸோ இது எல்லாமே எப்போ வரப்போகுதுன்னா 1 ஆகஸ்ட் 2025. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணியிருக்கணும். யாருக்கு உத்தரவிடுறாங்க? பேங்க்கு, பிஎஸ்பினா இவங்க தான், இந்த ஃபோன்பே, கூகுள் பே இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து என்பிசிஐ வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. இதில் ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை லிமிட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தால, அதோட டைமிங் பாருங்களேன், காலைல 10லேருந்து மதியம் 1 மணிக்கும், அதே மாதிரி 5 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். இதுதான் நான் பீக் ஹவர்ஸ்.
அதாவது பீக் ஹவர் இல்லாத சமயம் இந்த ஆட்டோ பே ஃபெசிலிட்டி செயல்படும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த யூபியோட டிரான்சாக்ஷன் ஒரு மாதத்துக்கு 16லேருந்து 18 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ சமீப காலமாக நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே யூடியூப்காரன் இல்லை யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான். அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.